எவ்ரிவன், இந்த பொடி இட்லியை பார்த்த உடனே எல்லாருக்கும் நாக்கில் ஜலம் ஊறும் இல்லையா? இப்போது இந்த பொடி இட்லி பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. பொடியும் இட்லியும் இருந்தால் ரெடி பண்ணிடலாம். ஆனால் இந்த பொடியை ரெடி பண்ணோம் இல்லையா, அது கரெக்டான ஒரு ரேஷியோவில் பண்ணும்போது தான் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் காரம் எல்லாம் நல்லாயிருக்கும். இப்போது நான் இந்த வீடியோவில் அதுதான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போது அடுப்பில் ஒரு வாணலி வச்சு ஒரு அரை டம்ளர் கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கிறேன். இது ஒரு 50% வறுபட்டால் போகிறோம். அது வறுபட்ட உடனே நம்ம ஒரு 1/4 டம்ளர் முழு உளுந்து எடுத்துக்கிறேன்னா, உங்கள்கிட்ட அரை உளுந்து இருந்தால் அரை டம்ளர் கூட எடுத்துக்கலாம். இது முழு உளுந்துங்கிறதுனால வெயிட் அதிகம். நான் 1/4 டம்ளர் எடுத்து இதில் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வறுத்துக்கிறேன். இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக உள்ளேயும் வறுபடுற மாதிரி நிதானமாக வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப கருப்பாயிடும். இப்போ இதை நல்லா வறுபட்டுருத்து உள்ள வெளியில எல்லாம். இப்போ அதை தட்டில் எடுத்து வச்சுட்டு அதே வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டுக்கிறேன். போட்டு இதை நல்லா படபடான்னு வெடித்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வெடித்து அடங்கின உடனேயே நீங்கள் அதை எடுத்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே வாணலியில் நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதில் ஒரு துண்டு நான் பெருங்காயம், கட்டி பெருங்காயங்கிறதுனால இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிளகாயை வறுத்துட்டு அதுக்கப்புறமா தூள் பெருங்காயத்தை லைட்டாக போட்டு ஒரு பெரட்டி எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா தூள் பெருங்காயம் கருகின மாதிரி ஆகிடும். இப்போ நான் ஒரு 20 மிளகா போட்டிருக்கேன், நீட்டு மிளகா. அதை நல்லா இந்த மாதிரி செவக்க வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் ஒன்றாவே. இப்போது நான் ஒரு டீஸ்பூன் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போவே ஆட் பண்ணிவிட்டு நம்ம உங்களுக்கு ரொம்ப கொரகொரன்னு வேணுன்னா அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியமாக அரைப்பேன். ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்காது, நைஸாகவும் இருக்காது. இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டீஸ்பூன் சர்க்கரையோ இல்லைனா ஒரு சின்ன துண்டு வெல்லமோ ஆட் பண்ணினோன்னா அந்த டேஸ்ட்டு ரொம்ப என்ஹான்ஸ் ஆகும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி சர்க்கரை ஆட் பண்ணி இதை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது மாதிரி ஒரு கிளாஸ் ஜார்லேயோ இல்லைனா ஒரு டப்பாலையோ ஏர்டைட்டாக போட்டு வச்சுருந்தீங்கன்னா வெளியிலேயே வச்சுக்கலாம். 1 மாதம் நல்லா தான் இருக்கும். இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சாலும் 1 or 2 months நீங்கள் கட்டாயம் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு மேலே வச்சிங்கன்னா அது அந்த டேஸ்ட்டு மாறிடும், ஃப்ளேவர் போயிடும், ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இப்போது இது ரொம்ப சுலபமாக செஞ்சலாம். இது எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இப்போது இந்த பொடி இட்லி எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி